ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 40 பஸ்ட் இருக்கிற கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் நம்ம இன்றைக்கி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அபவ் பஸ்ட்டு 38, பஸ்ட்டு 40, ஃபேஸ் ரவுண்டு 33, இவங்களோட ஷோல்டர் 13, இவங்கள ஆம்ஹோல் 16, டாட் பாயிண்ட்டு 9.5, செஸ்ட் லென்த்து 13, ஃப்ரண்ட் நெக்கு 6.5, பேக் நெக்கு 6, இவங்க ஸ்லீவ் லென்த்து 6, ரவுண்டு 10.5, ஸ்லீவ் லென்த்து 8.5, ரவுண்டு 10.5, ஹிப் லென்த்து 14. இவங்களோட இந்த நெக்கு தான் கேட்டிருக்காங்க. இது நம்ம எப்படி கட் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிடுறோம். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இது பேக்கு மடித்து தைக்கிறதுக்கு உங்களோட ஹிப் லென்த்து ஃபஸ்ட்டு நம்ம ஹிப் லென்த்து எடுத்துக்கணும். ஹிப் லென்த்து 14, ½ இன்ச்சஸ் நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்கு மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்காக ½ இன்ச்சஸ் கொடுக்குறோம். அப்போது 14. ஓகேங்களா? இது அவங்க ரொம்ப சின்னதாக தான் கேட்டிருக்காங்க. பேக் நெக்கு 6 கேட்டிருக்காங்க. அப்போ நான் இங்கே 6 வைக்கிறேன். இப்போது அவங்களோட பஸ்டோட அளவு 40. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 40 அப்படியே வைக்கிறேன். ஆனால் இப்போது நார்மலாக 1 இன்ச்சு பஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இருந்தால் நம்ம அவங்களோட பஸ்ட்டோட அளவை அப்படியே வைக்கலாம். பட் இவங்களோடது பார்த்திங்கன்னா 38 அபவ் பஸ்ட்டு 40. அப்போ பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா 39, இந்த 38 கூட 1 இன்ச்சு சேர்த்தா போதும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இங்கே டக் பிடிக்கிறதுக்காக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இவங்களுக்கு 39 எடுக்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போது 38 அவங்களோட பஸ்ட்டு அபவ் பஸ்ட்டு 38. நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இவங்களோட பஸ்ட்டு 40, அபவ் பஸ்ட்டு 38. அப்போ 2 இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட் வருது. அதனால் நான் 38ல் 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை டிவைடட் 39 டிவைடட் 4. ஓகேங்களா? அப்போ இது 9.75 வச்சுருக்கேன். இப்போது ஷோல்டர் பார்த்திங்கன்னா 6.75, 13, 6.75 வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டரும் ஆம்ஹோலும் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடமும் இந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ இந்த 6.75 வச்சுருக்கேன். இப்போ நெக்கு மேலே இருக்கிறதுனால இந்த இடம் நம்ம கொஞ்சம் அகலமாக தான் வைக்கணும். ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒன்லி ஒரு 1 இன்ச் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் 5.75 வச்சுருக்கேன். ஓகேங்களா? 5.75 வச்சுட்டு இந்த இடம் நான் 6 வைக்கிறேன். அதே மாதிரி இங்கேருந்து இங்கேயும் 5.75 நம்ம மார்க் பண்ணிக்கணும். எப்பயுமே ஆம் ஹோல் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு 17 இப்போ இது பாருங்கள், நமக்கு 17 வருது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம். பட் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பவும் நம்ம ஒன்லி 5.75 நம்ம வைப்போம். இப்போ பாருங்கள், கரெக்டாக நமக்கு 16 வருது. இப்போது இங்கே 1.5 இன்ச்சஸ் நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இது முன்ன பின்ன வரும், நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அதே போல் இப்போ அவங்களோட ஹிப்போட ரவுண்டு பார்த்திங்கன்னா 33 டிவைடட் 4. எட்டே கால் வருது. ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சஸ் கொடுத்தேன். அப்போ இங்கே நம்ம 9.75 வச்சுருக்கோம், இங்கே 9.25 வச்சுருக்கோம். ½ இன்ச்சஸ் நமக்கு தள்ளி வருது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். நான் கட் பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், திருப்பி போட்டிருக்கேன். இந்த ஓப்பனாக இருக்கிற பக்கம்
என்னோட பக்கம் நான் வச்சுருக்கேன். இப்போ இவங்களுக்கு நான் பஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் கட் போடுறேன். கிராஸ் கட் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்ட்ரைட்டாக போடாமல் இப்படி கிராஸ் வியூவில் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு அப்படியே இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே இதை டிராயிங் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே மொத்தம் நம்ம 9.75 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சஸ் வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயுமே இப்போ இங்கே இப்போ டோட்டலாக நமக்கு 11.25 வருது. அதே மாதிரி இங்கே டோட்டலாக 11.25 வச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துடணும். ஓகேயா, இப்போ இதை நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இவங்களுக்கு நெக்கு ரொம்ப சின்னதுன்றதுனால இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அகலமாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் மொத்தம் நான் என்ன பண்ணுறேன், இவங்களுக்கு 3 வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா, அப்போ அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ இதை நான் எடுத்துட்றேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது என்னென்னா, அவங்களோட நெக் டீப் பார்த்திங்கன்னா 6.5. நான் என்ன பண்ணுறேன், 6 வைக்கிறேன். அப்போ தான் நம்ம கட் பண்ணி தைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அவங்களோட டாட் பாயிண்ட்டு 9.5. அவங்களோட செஸ்ட் லென்த்து 12.5. அவங்களோட செஸ்ட் லென்த்து 13.5 இன்ச்சஸ் பட்டி பீஸ் அடிக்கிறதுக்காக நம்ம தைப்போம் இல்லையா, அதுக்காக. இதை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும். இது டாட் பாயிண்ட்டு, இது செஸ்ட் லென்த்து, இது நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு. ஓகேயா, இப்போ பாருங்கள், இங்கே கொக்கி பட்டிக்காக ஒரு 1/4 இன்ச்சஸ் கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் இப்படி நம்ம எடுக்கிறோம். ஓகேயா, இப்போது மொத்தம் இவங்களோட பஸ்டோட அளவு 40. ஓகேயா, இப்போது இந்த இடத்துல நமக்கு 40 வருதான்னு நம்ம ஒன்ஸு செக் பண்ணிடுவோம். இப்போ அவங்களோட முதுகில் டாட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். அப்போ இங்கே 1.5 இன்ச்சஸ் நமக்கு பிடிக்கிறதுக்கு போயிடும். பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்குது, 9.5க்கு ஒரு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது, 9.5க்கு. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு 10 இருக்குது. அப்போ 10னா 2 இருக்குது இல்லையா, 10.5 இருக்கும் பொழுது இது என்ன மொத்தம் டோட்டலாக இவங்களுக்கு 21 வந்துடும். இந்த டோட்டல் இந்த 2 பக்கமும் இருக்கிறது 21 இருக்குது. அது இல்லாமல் இந்த 21 கூட இது ஒரு 9.5. அப்போ 9.5 பார்த்திங்கன்னா 19. டோட்டல் 19 ஒரு 21 சேர்த்தோம்னா 0 40. அப்போ நமக்கு இங்கே எவ்வளோ வருது, கரெக்டாக 40 வருது. இந்த டாட் பாயிண்ட்டு கிட்ட கரெக்டான மெஷர்மெண்ட்டே வச்சாலே சரியாக இருக்கும். இதுக்கு நம்ம லூஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ இப்போ நமக்கு சரியாக வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கே நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 2.5 மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 3 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 2.5 கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் தள்ளி தான் நம்ம வைக்கணும். இப்போது இவங்களோட பஸ்ட்டு 40ன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், இவங்களுக்கு 4 வைக்கலாம். டாட் பாயிண்ட் பிடிக்கிற இடம் 4 வைக்கலாம். இந்த இடமும் கீழையும் அவங்களுக்கு கரெக்டாக இங்கேருந்து மெஷர்மெண்ட் பண்ணி நான் நேராக ஒரு கோடு போட்டுறேன். இப்போ இவங்களுக்கு இந்த டக்கு எவ்வளோ பிடிக்கிறது அப்படின்றது நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன் பேக் டக் போடுறதுக்கு. அப்போ இங்கேருந்து பிடிக்கும் போது இங்கே வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் போயிடும். 1.5 இன்ச்சஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே பிடிக்கிறதுக்கு உள்ளே டக் போடுறதுக்கு போயிடும். ஒரு 1/2 இன்ச்சஸ் போயிடும். அப்போ இவங்களுக்கு 2 இன்ச்சஸ் போயிடும். போகும் பொழுது இப்போ நமக்கு டோட்டலாக இங்கே 18 இருக்குது. ஓகேயா, அந்த 18ல் இருந்து அவங்களோட டோட்டலுக்கு இப்போ 33. இந்த 33 நம்ம மைனஸ் பண்ணிடலாம். டோட்டலாக 15. இந்த 15 டிவைடட் 2 அப்போ நமக்கு 7.5. இங்கே 1/4 இன்ச்சஸ் கொக்கி பட்டிக்கு. இப்போ பாருங்கள், கரெக்டாக இவங்களுக்கு 3.5 வருது. அப்போ இந்த 3.5 டிவைட் பண்ணி 1.25.
அதே மாதிரி இந்த இடமும் நம்ம ஒரு 4 இன்ச்சஸ் பிடிச்சோம்னா போதும். இதை கட் பண்ணும்பொழுது இந்த இடம் இப்படி கட் பண்ணுங்க. அப்போ தான் இங்கே டக் பிடிக்கும்பொழுது இந்த இடம் மேலே ஏறும், சரியாக இருக்கும். இப்போது இதுதான் ஃப்ரண்ட்டு, இதை நான் கட் பண்ணிடுறேன். பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம். இப்போ இவங்களோட ஸ்லீவ் கட் பண்ணலாம். இப்போது அவங்க ஸ்லீவ் லென்த்து 8.5, ரவுண்டு 10.5. அப்போ 10.5 போது நான் என்ன பண்ணுறேன், 5.25 வைக்கிறேன். இது 1.5 இன்ச்சஸ் கொடுக்குறேன். இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்து மொத்தம் கீழே 1/2 இன்ச்சஸ் மேலே 1/2 இன்ச்சஸ் போகும் தைக்கிறதுக்கு. அப்போ டோட்டலாக நம்ம என்ன பண்ணுறோம், 9.5 எடுக்கிறேன். இப்போது அவங்களுக்கு நம்ம 5.25 வச்சோம் இல்லைங்களா, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 2 எடுத்துக்கிறேன். இதை 4 பிரிச்சுக்கிறேன். இங்கேருந்து இங்கே நான் 8 வச்சுருக்கேன். இது சரியாக இருக்கான்னு நம்ம ஒன்ஸு செக் பண்ணிக்கலாம். நமக்கு சரியாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு எப்பயுமே மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது பிடிக்க போயிடும். ஓகேங்களா? எப்பயுமே பஸ்ட்டு பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம கர்வ் எடுக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுக்கணும் அவங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ அவங்களுக்கு பட்டி பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே 1 இன்ச்சு நான் இந்த டேப்பை இப்படி மேலே வைக்கிறேன் இந்த ஃப்ரண்ட்டில். ஏன்னா இங்கே 1/2 இன்ச்சஸ் போயிடும், மேலே போயிடும். இங்கே 1/2 இன்ச்சஸ் பிடிக்கிறதுக்கு போயிடும் பட்டி பீஸ்க்கு. அதனால் இந்த இடத்துல நான் இப்படி 1 இன்ச்சு வச்சு இங்கே பார்க்குறேன். அப்போ இங்கே வந்து பாருங்கள் 5.5 வருது. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன், 1.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஏன்னா இங்கே 1/2 இன்ச்சஸ், இங்கே வந்து 1/2 இன்ச்சஸ், இங்கே 1/2 இன்ச்சஸ், 1.5 இன்ச்சஸ் போகும். அதனால் இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மெஷர்மெண்ட்டு 5 தான் நமக்கு வருது. அதுக்கு பிறகு இந்த இடம் பாருங்கள் 3.5 வருது. ஏன்னா நம்ம இப்போ இந்த இடத்த இப்படி பிடிச்சிருவோம் இல்லையா. இப்போ இந்த இடத்த பிடிச்சிட்டு போகிறது தான் நம்ம இப்போது பட்டி. அதனால் இப்போ இந்த இடத்த மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வர்றதை தான் நம்ம வந்து பார்ப்போம். அப்போ இது பாருங்கள், இந்த இடத்துல 3.5 வருது. அதே 3.5 இந்த கேப்பை கொடுத்துட்டு விட்டுட்டு திரும்ப இந்த இங்கே வச்சு இப்படி எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ வருது பாருங்கள், 10.5 கிட்ட வருது. ஓகேயா? கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து கூட வைக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ 10.5, இங்கே 5, இங்கே 5. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு 5 வந்திருக்கு. ஓகேயா? இங்கே நமக்கு 10.5, இந்த இடத்துலையும் நமக்கு 5. ஓகேங்களா? 2 சைடும் நமக்கு ஒரே ஈக்குவலாக வந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது, டிஃப்ரெண்ட்டாக தான் இது வரும். இப்போ இவங்களுக்கு நம்ம பட்டி பீஸ்க்கு இந்த இடத்துல இப்படி ஈக்குவலாக ஒரு கோடு போட்டுறேன். இப்போ அவங்களுக்கு 10.25 வந்தது இல்லைங்களா, நான் என்ன பண்ணுறேன், 10.25 வைக்கிறேன். இங்கே 10.25, இங்கே 10.25. இங்கே 5 வைக்கிறேன். இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், 5 வச்சிடறேன். இப்போ இங்கே 3.5 வைக்கிறேன். உங்களுக்கு பட்டி பீஸ் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இது மட்டும் நம்ம எப்பயும் 2 பீஸ் எடுப்போம், ஏன்னா அப்போ தான் அந்த ஃபினிஷிங்காக. இப்போ இது பாருங்கள்,
இப்போ இந்த இடத்த நம்ம இப்படி டக் பிடிச்சிட்டோம்னா இந்த இடம் நமக்கு கரெக்டாக வருதுங்களா? இந்த மாதிரி நமக்கு எல்லாமே மெஷர்மெண்ட்டு சரியாக இருக்கணும். இப்போ நம்ம மெயின் பீஸில் போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாமே லைனிங் துணி அதோட ஒரிஜினல் கிளாத்தும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணிடுவோம். இப்போ இதை நம்ம எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணிடுவோம். இது ரெண்டு இப்படி ஆப்போசிட் இருக்கணும். ஓகேங்களா? இந்த கழுத்து பகுதி, இதுவும் கழுத்து பகுதி. இப்போ இதையும் நான் அட்டாச்மெண்ட் பண்ணிடுறேன். நான் 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 பீஸ் எடுத்து வச்சிட்றேன். வச்சுட்டு இந்த 2 மட்டும் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது இப்படி வச்சுட்டு ஆப்போசிட் நம்ம வந்து இதை வச்சுருவோம். இங்கே பாருங்கள், 2 பட்டியும் நம்ம இப்படி வச்சு அட்டாச்மெண்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், இது துணி இருக்குது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாததுனால, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கேன்வாஷுக்கு தனியாக ஒரு எக்ஸஸாக ஒரு துணி கொடுக்கணும். பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாததுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதிலே வச்சு அடித்து அப்படியே திருப்பிட போகிறேன். இந்த மார்க்கிங்கும் கரெக்டாக இப்படி சென்டரை வச்சிட்றேன். இந்த இடத்துலையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடணும். நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை தெரியாது அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் இது தனியாக ஒரு கிளாத்து லைனிங் கிளாத்தில் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பண்ணலாம். பட் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாத்தில் வச்சு அப்படியே அடித்து திருப்பிட போகிறேன். இது சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், வேண்டானாலும் விட்டுடலாம். நான் இப்போ சென்டரில் போட்டோம்னா நமக்கு துணி நகராது. பாருங்கள், இதை நான் அடிச்சுட்டு நல்லா இங்கே அர்க்காத் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதை நான் இப்படியே ஒரு மேல் தையல் போட்டுட்டேன். மேல் தையல் போட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு அழகாக இது இன்னொரு தையல் ஒன்று சின்னதாக அப்படியே எட்ஜில் போட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இது நம்ம அட்டாச்மெண்ட் போட்டுருக்கோம். இது பாருங்கள், நெக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அட்டாச்மெண்ட் பண்ணதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். கைக்கு 2 பீஸ் இருக்குது. இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சிடறேன். இப்படி மடிச்சுட்டு 1/2 இன்ச்சஸ் கரெக்டாக மடித்து தையல் போட்டுறேன். திரும்பவும் இந்த பார்ட்டு, இந்த ஃப்ரண்ட்டு வருது இல்லைங்களா, அந்த பார்ட்டுலேயே திரும்பவும் இது மாறிடக்கூடாது. எந்த காரணத்தை முன்னிட்டோம் மாறிடுச்சுன்னா சரியாக வராது. இதையும் கரெக்டாக அந்த கை ஃப்ரண்ட்டு பகுதியை முன்னாடி வச்சு 2த்தையும் நான் ஒரே இது வியூவில் போட்டுறேன். இப்போது இந்த ஒன்று எடுத்துட்றேன். எடுத்துட்டு இதை என்ன பண்ணுறேன், இப்படி மடிச்சுட்டு இது மேலே சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கையை இப்படி அடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 4 சைடை சுற்றி அப்படியே தையல் போட்டுடலாம். எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு எல்லாமே இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மடித்து தைக்கிறது, பேக்கு இப்படி மடித்து தைச்சிட்றேன்.
மடித்து தைச்சிட்டு இப்போ இந்த இடமும் நான் என்ன பண்ணுறேன் இப்படி மடிக்கிறேன். இப்போ மடித்து தைச்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம டக் பிடிக்கும் பொழுது பாருங்கள், ஃப்ரண்ட்டை இப்படி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இது பாருங்க. இப்போது நம்ம இந்த ரெண்டும் அழகாக இப்படி வந்துருச்சு. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இதை இப்படி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள். இப்போ நமக்கு ஷேப்பு கரெக்டாக அழகாக உட்காந்துருச்சு. இப்போது நம்ம பட்டி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது உள்பக்கம், இது வெளிப்பக்கம். இதை நான் என்ன பண்ணுறேன், இது இப்படி கொடுத்துட்றேன், இது இப்படி கொடுக்குறேன். இதை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்த இப்படி வச்சு இப்போது இதை நான் இப்படி மடிச்சுட்டு இங்கே லைட்டாக ஒரு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சிங்களா. இந்த இடமும் கரெக்டாக நமக்கு உட்காந்துருச்சு. இப்போ நம்ம கொக்கி பட்டி இதே மாதிரி இன்னொரு பீஸாக ரெடி பண்ணிவிட்டு கொக்கி பட்டிப்போம். நம்ம பட்டி பீஸு வச்சு நம்ம கொக்கி பட்டி ஐப்பட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் கொஞ்சம் இப்படி கிராஸாக எடுத்துகிட்டு வாங்க. இந்த இது இப்படி இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொக்கி கொக்கிக்கும் இந்த இடம் கொஞ்சம் இப்படி கிராஸாக வரணும். பாருங்கள், இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கா, இது அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கணும், இதை மாறிடக்கூடாது. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் போடுவோம் இதுக்கு. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம தைக்கும் போது இதே பார்த்துட்டு கரெக்டாக இந்த 4 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இதை இப்படியே நம்ம மடித்து ஹெம்மிங் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிடலாம். பட் இது கொஞ்சம் இப்படி துணி வந்து எழும்புறதுனால நான் என்ன பண்ணுறேன், இது மேலே ஒரு மேல் தையல் மைல்டாக போடுறேன். அப்போது நமக்கு வந்து அது நல்லா படிஞ்சு வந்துடும். பாருங்கள், இது அழகாக நமக்கு இப்படி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம இன்னொன்று இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போது இந்த கிராஸ் பீஸ் 2 கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேயா, இதை அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் இதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம்.
எங்கள் பாருங்கள். இப்போது நம்ம 2 சைடும் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ கையை எடுத்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ கை பாருங்கள், இந்த பக்கம் இப்படி கிராஸாக நம்ம வளைச்சி கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி ஆப்போசிட் வர மாதிரி நம்ம தைக்கணும். இப்போ இது அப்படியே பின்னாடி தைக்கணும். கை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த சைடு தைக்கும். இதை பாருங்கள், இப்போ நமக்கு இந்த இடம் நமக்கு கரெக்டாக வரணும். இப்போ இந்த இடத்துல இப்படி வருது இல்லையா, இதை நான் என்ன பண்ணுறேன், இப்படி மடித்து இந்த இடத்த நான் இப்போது இதை என்ன பண்ணுறேன், இப்படி மடிச்சிடலாம். இப்போ இதை மடிச்சுட்டு இப்போது இதையும் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி இப்போ நம்ம 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அப்போ அந்த 1.5 இன்ச்சஸை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது இப்படி பிடிச்சிட்டு இங்கேயும் 1.5 இன்ச்சஸ், அங்கேயும் 1.5 இன்ச்சஸ். ஓகேயா? இப்போ பாருங்கள், தையல் போட்டேன். இப்போது நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேயா? இப்போது இந்த சைடும் அதே மாதிரி அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இன்னொரு கையும் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போது இதையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதையும் அதே மாதிரி தான் 2 சைடும் கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்போ இந்த இடம் வரும்பொழுது இந்த இடத்துல இப்படி மடித்து இதை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதையும் நம்ம மடித்து தைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்த இப்படி ஜாயின் பண்ணி ஒரே மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக நம்ம மடிச்சுக்கணும். இந்த இடம் மாறிடக்கூடாது. அப்படி மாறிச்சுன்னா நம்ம தொட்டி கட்டும்பொழுது நமக்கு கரெக்டாக. இப்போ நமக்கு இந்த இடம் கரெக்டாக நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு ட்ரிப்பும் இதை நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா குக்கி கட்டும்பொழுது நமக்கு அது ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக வந்துடும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணிடுறேன். அதே மாதிரி தான் 1.5 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, 1.5 இன்ச்சஸ் வச்சுட்டு நான் அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு 3 தையல் போட்டுருவோம். பாருங்கள், இப்போ நம்ம கரெக்டாக ப்ளவுஸு முடிச்சிட்டோம். பேக் டக்கும் போட்டாச்சு. கரெக்டாக உங்களோட மெஷர்மெண்ட்டும் நமக்கு சரியாக வந்துருச்சு. இதில் உங்களுக்கு நெக் எக்ஸ்பெண்ட் ஆகாது, எதுவும் இருக்காது. நம்ம ஓவர்லாக் போட்டு இவங்க கஸ்டமருக்கு நம்ம கொக்கி கட்டி டெலிவரி பண்ணுறது தான். ஓகே, தேங்க்யூ.